எஸ்எஸ்சி படிக்கும் மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம போன வீடியோவில் என்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, எஸ்எஸ்சி எம்டிஎஸ்க்கான ஜென்ரல் அவேர்னஸ்ஸு 2022 எப்படி கேட்டிருந்தாங்க அப்படின்றத பார்த்துருந்தோம். அதில் கன்க்ளூஷனாக நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா, சப்ஜெக்ட் ஜிகேயில் 13 கொஸ்டினும் ஸ்டாட்டிக் ஜிகேயில் 12 கொஸ்டினும் கேட்டிருந்தாங்க அப்படின்னு பார்த்தோம். சரிங்களா? அதே மாதிரி 2023 நடந்த ஒரு ஷிஃப்ட்டு எப்போ நடந்துச்சு அப்படின்னா 1/9/2023 நடந்த ஃபஸ்ட்டு ஷிஃப்ட்டு. இதை வச்சு ஒரு அனலைசிஸ் பண்ண போகிறோம். சரிங்களா? இப்போ இதில் எப்படிலாம் கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள். FIFA U17 Women's World Cup 2022 matches were not held in which state? ஆக்சுவலாக இந்த FIFA U17 Women's World Cup 2022ல ஹோஸ்ட் கண்ட்ரி யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்தியா தான் பண்ணாங்க. ஃபைனல் எங்கே நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சால்ட் லேக் ஸ்டேடியம், கொல்கத்தா. சரிங்களா? கொல்கத்தாவில் நடந்துச்சு. சரி, இப்போ மற்ற லீக் மேட்சஸ்ஸு செமிஃபைனல் இது எல்லாமே வேரியஸ் ஸ்டேட்ஸில் நடந்துச்சு. அதில் நடக்காதது எது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா குஜராத்தில் தான் நடக்கலை. சரிங்களா? இப்போ அதை தான் கொஸ்டினாக கேட்டிருக்காங்க. மகாராஷ்டிராவில் நடந்துச்சு, ஒடிசாவில் நடந்துச்சு, கோவாவில் நடந்துச்சு. எங்கே நடக்கலை அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா குஜராத்தில் நடக்கலை. அடுத்து இப்போ 2024 வந்து பார்த்தீங்க அப்படின்னா 16th அக்டோபரில் ஸ்டார்ட் ஆகுது. சரிங்களா? 16th அக்டோபர் இனிமேல் தான் ஸ்டார்ட் ஆகுது. எங்கே நடத்துகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா டொமினிசியன் ரிபப்ளிக் இங்கே தான் நடத்துகிறாங்க. சரிங்களா? இதுக்கு முன்னாடி இந்தியா ஹோஸ்ட் பண்ணுச்சு. இப்போ யார் ஹோஸ்ட் பண்ணுறா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா டொமினிசியன் ரிபப்ளிக் இவங்க தான் நடத்துகிறாங்க. சரிங்களா? சரி, அப்போ நமக்கு ஸ்போர்ட்ஸில் வெனியூ வச்சு ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் இதுதான். சரி, ரெண்டாவது கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஹூ அமாங் த ஃபாலோயிங் இஸ் ஒன் ஆஃப் த கோ ஆத்தர்ஸ் ஆஃப் த புக் கிராக்கிங் த கோட் மை ஜேர்னி இன் பாலிவுட். சரிங்களா? பாலிவுட்ன்றது எதை சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்தியன் சினிமா, ஹிந்தி. சரிங்களா? ஹிந்தியை பாலிவுட்னு சொல்கிறோம். சரி, இப்போ இந்த புக்கோட ஆத்தர் யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கோ ஆத்தர் ஆயுஷ்மான் குரானா. சரிங்களா? ஆயுஷ்மான் குரானா. மீதி 3 பேருமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்தியன் ஆக்டர்ஸ். சரிங்களா? எல்லாமே பாலிவுட் ஆக்டர்ஸு. இவரும் ஆக்டர் தான். ஆக்சுவலாக இவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டைரக்டரும் கூட. சரிங்களா? இவர் தான் வந்து கோ ஆத்தர் ஆஃப் புக்கு. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த புக்கு ஃபேமஸாக இருந்துச்சு 2022ல். அதனால தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது கரண்ட் அஃபேர் ரிலேட்டடாக கேட்டிருக்காங்க. நம்ம புக் அண்ட் ஆத்தரில் தான் படிக்க போகிறோம். அப்போ புக் அண்ட் ஆத்தரில் ஒரு கொஸ்டின். சரிங்களா? புக் அண்ட் ஆத்தரில் கரண்ட் அஃபேர் ரிலேட்டடாக ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. சரி, அடுத்த கொஸ்டின் மூணாவதா. In 1873 who published the first photograph of Nav-Tzu stained with the blockchain reaction technique describe a whole nerve cell? 1873ல் நரம்பு திசுவோட புகைப்படத்தை வெளியிட்டு நரம்பு செல்லை விளக்கியவர் யார் அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஆக்சுவலாக நரம்பு செல்லுன்றது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும். சரிங்களா? இதில் டென்ட்ரைடுகள்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி நீச்சிகள் இருக்கும். நடுவில் மையத்தில் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நியூக்ளியஸு. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி கட்டமாக இருக்கும். இதுக்கு பேர் என்னன்னு சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆக்சான். சரியா? ஆக்சான். இந்த ஆக்சான் மேலே இருக்கிற உரைக்கு பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மைலின் உரை. சரிங்களா? மைலின் சீத்து. சரி, இது வந்து அடுத்த டென்ட்ரைட்ஸ் கூட கனெக்ட் ஆகும். இதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணவர் யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கேமிலோ கோல்ஜி. இவர் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கோல்கை உறுப்புகள் அப்படின்றத செல்லுக்குள்ளேயும் கண்டுபிடிச்சவர். சரிங்களா? இப்போ இந்த ஹண்டர்னு ஒருத்தர் இருக்கார் பார்த்தீங்களா, ஹண்டர் குளோபல். இவர் யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இவர் வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிப்ளிஸ்
அப்படின்ற டிசீஸ்க்கான ஆன்டிபயாட்டிக்கை கண்டுபிடிச்சவர். சரிங்களா, சிப்ளிஸ் அப்படின்ற டிசீஸ்க்கு ஆன்டிபயாட்டிக் கண்டுபிடிச்சவர். அதுக்கப்புறம் உங்களுக்கு கோல்கை தெரியும். அதுக்கப்புறம் வில்லியம் ஹார்வி தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரத்த ஓட்ட சுழற்சியை கண்டுபிடிச்சார். பிளட் சர்க்குலேஷனை கண்டுபிடிச்சது யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வில்லியம் ஹார்வி. சரிங்களா, பவுல் என்ரிச் இவரும் வந்து பார்த்தீங்கன்னா எர்விச்சும் ஒரு நோபல் பிரைஸ் வின்னரு. இவரும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பயாலஜிக்கலாக ஒரு சயின்டிஸ்ட். சரியா, அப்போ நமக்கு ஆன்சர் யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கேமிலோ கோல்ஜி. சரியா, அப்போ பயாலஜியில் ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க சப்ஜெக்ட் ரிலேட்டடாக. சரிங்களா, பயாலஜியில் அதுவும் டைரக்ட் கொஸ்டின் இல்லாமல் கொஞ்சம் இன்டெப்த்தாக கேட்டிருக்காங்க. சரியா, இப்போ இது ஸ்கூல் புக்லேயே இருக்குது, எஸ்சிஆர்டி புக்லேயும் இருக்குது, என்சிஆர்டி புக்லேயும் இருக்குது. சரி, நெக்ஸ்ட் ஒன். In October 2022, Virat Kohli became the first Indian to complete how many runs in T20 history? சரிங்களா, இப்போயும் T20 நடந்து முடிஞ்சிருக்கு. அதையும் நம்ம லைட்டாக இன்டெப்த்தாக படித்து வச்சுக்கிடுவோம். எவ்வளோ ரன் அடித்தார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 11,000 ரன்னு இது வர டோட்டலாக T20யில் கடந்திருக்கார். சரிங்களா, அப்போ ஸ்போர்ட்ஸில் இன்னொரு கொஸ்டின், ஸ்போர்ட்ஸில் கரண்ட் அஃபேர் ரிலேட்டடாக இன்னொரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. சரி, அடுத்தது அக்கார்டிங் டு சீக் லிட்ரேச்சர் the birth anniversary of Guru Nanak Dev is celebrated on the full moon day of the Indian lunar month என்னன்னு கேட்டிருக்காங்க. சீக்கிய இலக்கியப்படி குருநானக் தேவின் பிறந்த நாள் பௌர்ணமியான இந்திய திங்கள்வழி மாதம் எப்பொழுது அனுசரிக்கப்படுகிறது? ஆக்சுவலாக இதில் கீழே இருக்கிறது எல்லாமே என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஹிந்து காலண்டரில் இருக்கக்கூடிய மந்த்ஸ். இப்போ நம்ம எப்படி கார்த்திகை, ஆனி, ஆவணி, ஆடி, புரட்டாசி, ஐப்பசி அப்படின்னு படிக்கிறோமோ அதே மாதிரி அவங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா மாக்கு, அசாதா, அதுக்கப்புறம் பௌஸ், கார்த்திகை. இது கார்த்திகான்றது தான் கார்த்திக். சரிங்களா, சரி, குருநானக் தேவ் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு சீக்கு குரு. சரிங்களா, இவர் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா முத சீக்கிசம் அப்படின்ற ஒரு மதம் உருவாகிறதுக்கு காரணமாக இருந்தவர் யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சீக்கிசம். இவருடைய பிறந்த நாளை எப்படி கொண்டாடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா குர்புராக். சரிங்களா, குர்புராப் அப்படின்னு கொண்டாடுறாங்க. சரியா, குர்புராப். அப்படி இல்லை அப்படின்னா பிரகாஷ் உற்சவ் அப்படின்னு கொண்டாடுறாங்க. இவரோட பிறந்தநாளை பிரகாஷ் உற்சவ் அப்படின்னு கொண்டாடுறாங்க. சரிங்களா, அப்போ சீக் லிட்ரேச்சர் படி இவர் பிறந்த மாதம் எது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கார்த்திக். இப்போ ஆப்ஷன் டி. இப்போ இது ஹிஸ்ட்ரி ரிலேட்டடாக ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. சரிங்களா, ஹிஸ்ட்ரியில் சீக்கிசம் பற்றி ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. சரி, அடுத்தது எக்ஸகானா இஸ் அ ஃபோக் டான்ஸ் தட் பிலாங்ஸ் டு த ஸ்டேட் ஆஃப். எக்ஸகானா என்ற நடனம் எந்த மாநிலத்துக்குரியது? எல்லாத்துக்கும் தெரிஞ்ச கொஸ்டின் தான். எது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கர்நாடகா. சரிங்களா, எக்ஸகானா அது வந்து ஒரு ஃபோக் டான்ஸ். இப்போ கேரளான்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா மோகினி ஆட்டம் இருக்கிற மாதிரி இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கர்நாடகா. சரிங்களா, ஆன்சர் கர்நாடகா. அப்போ ஃபோக் டான்ஸில் ஒரு கொஸ்டின் வழக்கம் போல் வந்துருச்சு, டான்ஸ்லேயும் ஒரு கொஸ்டின் வந்துருச்சு. சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின். த பிரிக் டெம்பிள் ஆஃப் பித்தார்கான் இஸ் சிட்டுவேட்டட் இன் விச் ஸ்டேட்? பிட்டார்கான் என்ற செங்கலால் கட்டப்பட்ட கோயில் எந்த மாநிலத்தில் உள்ளதுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் உத்தரப்பிரதேஷ். சரியா, ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரிலீஜியஸ் பிளேசஸ்லேயும் நமக்கு கொஸ்டின் கேட்டிருக்காங்க, அப்படி தானே? இப்போ இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா கோனார்க் டெம்பிள் கேட்டிருந்தாங்க, ஆல்ரெடி அதை டிஸ்கஸ் பண்ணோம். அப்போ ரிலீஜியஸ் பிளேசஸ், இப்போ ஸ்டாட்டிக் ஜிகேல ரிலீஜியஸ் பிளேசஸ். சரிங்களா, மதம் சார்ந்த கோயில்கள் எங்கே இருக்குது அப்படின்ற மாதிரி கொஸ்டின் கேட்குறாங்க. அதில் ஒன்று தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த கொஸ்டின். சரி, நெக்ஸ்ட் ஒன். விச் ஆஃப் த ஃபாலோயிங் மூமெண்ட்ஸ் வாஸ் ஃபவுண்ட் இன் பெங்கால்? பெங்காலில் கீழ்கண்ட எந்த இயக்கம் வங்காளத்தில் நடைபெற்றது? சரியா, அப்போ மறுபடியும் ஹிஸ்ட்ரி ரிலேட்டடாக இந்தியன் நேஷனல் மூமெண்ட்லேருந்து கேட்டிருக்காங்க. என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ராமகிருஷ்ணா மிஷன். சரிங்களா, ராமகிருஷ்ணா மிஷன். சரி, அடுத்தது. On 15th August 1947, the first Prime Minister of India, Jawaharlal Nehru, raised on
த இந்தியன் நேஷனல் பிளாக் above த டேஷ் ஆஃப் த ரெட் ஃபோர்ட் இன் டெல்லி. ஆக்சுவலாக ரெட் ஃபோர்ட்டில் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது 15 ஆகஸ்ட் 1947ஆம் ஆண்டு முதல் பிரதமரான ஜவஹர்லால் நேரு இந்திய தேசிய கொடியை டெல்லியில் உள்ள செங்கோட்டையில் எங்கு ஏற்றினார்? செங்கோட்டையில் தான் கொடி ஏற்றுறாங்க. அதுவும் எங்கன்னு கேட்டிருக்காங்க. ஆக்சுவலாக இந்த ரெட் ஃபோர்ட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா முக்கியமான 2 கேட் இருக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா லாகூரி கேட், சரியா, இதுதான் மெயின் கேட்ஸ். 2வது வந்து பார்த்தீங்க அப்படின்னா டெல்லி கேட், சரிங்களா. இதில் அஜ்மீரி கேட்டு, காஷ்மீரி கேட்டு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறையா, அதாவது இந்த செங்கோட்டை மூலியமாக எந்தெந்த சிட்டிஸை கனெக்ட் பண்ண முடியுமோ அதை வச்சு நிறைய கேட்டு பேர் சொல்லுவாங்க. மெயின் கேட்டுன்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா டெல்லி கேட் அண்டு லாகூர் கேட்டு. அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவர் கொடி ஏற்றுனது எங்கே ஏற்றுனார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒன் ஆஃப் த ப்ரைமரி கேட் லாகூரி கேட்டில் தான் ஏற்றிருக்காரு, சரிங்களா. இப்போ மெயின் கேட்டுன்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து எந்த டைரெக்ஷனில் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெஸ்ட் டைரெக்ஷன், மேற்கு திசையில் இருக்கக்கூடியது. டெல்லி கேட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா சதர்ன் கேட்டுன்னு சொல்லுவாங்க, சரிங்களா, தெற்கு திசையில் இருக்கக்கூடிய கேட்டு. இப்போ இவர் ஏற்றுனது எங்கே அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா லாகூரி கேட். புரியுதா? அப்போ மறுபடியும் இந்தியன் நேஷனல் மூமெண்ட்டில் ஒரு கொஸ்டின், சரிங்களா. அடுத்தது, மேண்ட்ரின் இஸ் த அஃபிஷியல் லாங்குவேஜ் ஆஃப் விச் நெய்பரிங் கண்ட்ரி ஆஃப் இந்தியா? மேண்ட்ரின் மொழி நமது அண்டை நாடுகளில் எந்த நாட்டின் அலுவலக மொழியாக இருக்கிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. மேண்ட்ரின் அப்படின்ற மொழி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் எ ஃபார்ம் ஆஃப் சைனீஸ். சைனீஸ் மொழியில் ஒரு வடிவம் தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மேண்ட்ரின். சரி, அப்போ எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சீனா. இந்த மேண்ட்ரின் மொழி வேறு எங்கெல்லாம் வந்து அதிகமாக பேசுகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா தாய்வானில் பேசுகிறாங்க, அப்புறம் சிங்கப்பூரில் கொஞ்சமாக பேசுகிறாங்க, சரிங்களா. தாய்வான் மற்றும் சிங்கப்பூரில் கொஞ்சமாக பேசுகிறாங்க. இப்போ மேண்ட்ரினோட அஃபிஷியல் லாங்குவேஜாக எந்த கண்ட்ரியில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சைனாவில் இருக்குது, சரிங்களா. அப்போ லாங்குவேஜில் ஒரு கொஸ்டின் வழக்கம் போல். இப்போ ஆர்ட் அண்ட் கல்ச்சரில் வந்து இந்த மொழி யார் பேசுகிறா அப்படின்ற கொஸ்டினும் கேட்குறாங்க, சரிங்களா. இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா which of the following is used to measure the total output of goods and services in an economy including depreciation during a specific period within country? ஒரு நாட்டுக்குள்ள, சரிங்களா, ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பொருளாதார பொருட்கள் மற்றும் சேவையின் மொத்த உற்பத்தி அளவிடுவதற்கு பின்வருவனற்றுள் எது பயன்படுது அப்படின்னு கேட்டிருக்காங்க, சரிங்களா. என்டிபி கொடுத்துருக்காங்க, என்என்பி கொடுத்துருக்காங்க, ஜிஎன்பி கொடுத்துருக்காங்க, ஜிடிபி கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக ஒரு நாட்டில் டிப்ரிசியேஷனை சேர்த்தோம் அப்படின்னா அது என்னவா இருக்கும் அப்படின்னா ஜிடிபி, மொத்த உள்நாட்டு உற்பத்தியாக இருக்கும், சரிங்களா, கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட். சரி, அப்போ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எக்கனாமிக்ஸில் ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க, மேக்ரோ எக்கனாமிக்ஸில், சரியா. அடுத்தது, which of the following is not related to the sport of swimming? சரிங்களா, இந்த கலை சொற்கள் பயன்படுத்துவாங்க, சரிங்களா, ஸ்போர்ட்ஸில் இருக்கக்கூடிய கலை சொற்கள். அதில் ஸ்விம்மிங் கீழ்கண்டவற்றுள் எது நீச்சல் விளையாட்டுடன் தொடர்பற்றது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிரெஸ்ட் ஸ்ட்ரோக்கு, பேக் ஸ்ட்ரோக்கு, ஃப்ரீ ஸ்டைல், இது எல்லாமே என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்விம்மிங்கோட தொடர்புடையது, நீச்சலோட தொடர்புடையது. ஆனால் பெனால்ட்டி கார்னர் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்விம்மிங்கோட தொடர்புடையது அல்ல. இது ஃபுட்பாலில் யூஸ் பண்ணுவாங்க பெனால்ட்டி கார்னர், ஹாக்கியில் யூஸ் பண்ணுவாங்க, சரிங்களா. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா பேஸ்கெட் பால்லையும் யூஸ் பண்ணுவாங்க. இப்போ மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபுட்பால் அண்டு ஹாக்கி இதில் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பெனால்ட்டி கார்னர் யூஸ் பண்ணுறது, சரிங்களா. பால் அவுட் சைட் போயிடுச்சு அப்படின்னா வித்தின் த டீ பாக்ஸ் அதுக்குள்ளே இருந்து வெளியே போயிடுச்சு அப்படின்னா கோல் கீப்பர் சைடில் பின்னாடி ஆப்போசிட் டீமே அடித்து விட்டாங்க அப்படின்னா, சேம் டீமே அடித்து விட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன கொடுப்பாங்க அப்படின்னா ஒரு பெனால்ட்டி கார்னர் கிக்கு கொடுப்பாங்க. அதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது எதில் வராது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்விம்மிங்கில் வராது. இப்போ 3 ஈஸியாக ஃபில்டர் பண்ணிடலாம், சரிங்களா, பெனால்ட்டி கார்னர். அப்போ உங்களுக்கு இங்கே ஆன்சர் என்னவா இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பெனால்ட்டி கார்னர். இதில் மறுபடியும் ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டடாக தான் ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க, அதுவும் ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டடாக அதில் இருக்கக்கூடிய டேர்ம்ஸ், சரிங்களா, கலை சொற்களை வச்சு கொஸ்டின் கேட்டிருக்காங்க, சரிங்களா. அடுத்தது, the east-west corridor which is a part of a golden quadrilateral super highway links with which 2 cities of India from the following? ஈஸ்ட்ல இருந்து வெஸ்ட் வர ஈஸ்ட் வெஸ்ட் கார்னர்
தங்க நாற்கர சாலை அப்படின்னு ஒன்று போட்டாங்க. சரிங்களா, தங்க நாற்கர சாலை. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கரண்ட் அஃபேர் ரிலேட்டடாக கேட்டிருக்காங்க. ஏன்னா இது அடிக்கடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2022-23 நியூஸ் பேப்பரில் வந்துக்கிட்டே இருந்துச்சு. அதனால் இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. எங்கேருந்து எங்கே? ஈஸ்ட் சைடில் இருந்து வெஸ்ட் சைடு. சரியா, ஈஸ்ட் சைடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா சில்சாரில் இருந்து, வெஸ்ட் சைடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா போர்பந்தரை கனெக்ட் பண்ணுது. இப்போ ஆன்சர் ஆப்ஷன் பி. சரிங்களா, இப்போ இது வந்து கரண்ட் அஃபேர் கொஸ்டின். சரி, நெக்ஸ்ட் ஒன். What is the name of the seventh most abundant metal in the Earth's crust, which is derived from the medieval Latin word gallium? லத்தீன் மொழியில் கேலியம் என்று சொல்லக்கூடிய தனிமம் எது அப்படின்றதான் கொஸ்டின். புவி மேற்பரப்பில் அதிகமாக 7ஆவதாக கிடைக்கிது. சரிங்களா, அப்போ இதுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னா காலியம் அப்படின்றது என்ன அப்படின்னா பொட்டாசியம். நீங்கள் பொட்டாசியத்தோட சிம்பிள் எழுதுனீங்கனாலே என்னென்ன எழுதுவோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கே தான் எழுதுவோம். இந்த கே எதை மீன் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கேலியம். சரிங்களா, அலுமினியம், மெக்னீசியம், கால்சியம் அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டைரெக்டாக ஏஎல் அலுமினியம், எம்ஜி மெக்னீசியம், கால்சியம் சிஏ இப்படி தான் எழுதுகிறோம். பொட்டாசியமுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேலியம்னு எழுதுகிறோம். இதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆரம்ன்றது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கோல்டு தங்கம் அப்படின்றது. சரியா, அப்போ நம்ம லாட்டின் வேர்டும் படித்து வச்சுக்கிறணும். சரிங்களா, இப்போ இந்த கொஸ்டின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சயின்ஸில் கெமிஸ்ட்ரியிலேருந்து கேட்டிருக்காங்க. போன தடவையும் கெமிஸ்ட்ரியிலேருந்து தான் கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. சரிங்களா, இப்போ மொத்தமாக பார்த்தோம் அப்படின்னா இந்த கொஸ்டின் ஏற்கனவே நம்ம என்ன படிக்க சொல்லியிருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கெமிக்கல் நேம், காமன் நேம் படிக்க சொல்லியிருந்தோம். அது போக வந்து பார்த்தீங்க அப்படின்னா மோஸ்ட் இம்பார்ட்டண்டாக எதை படிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா லத்தீன் வேர்டு, அதுக்கப்புறம் அதுக்கான அது என்ன எலமெண்ட்டு அப்படின்றத படித்து வச்சுக்கிறணும். நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 15th question. What is the aim of the Article 44 of the Indian Constitution? வழக்கம் போல் நம்ம சொன்ன மாதிரி ஆர்டிகிள்ஸில் ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. என்ன 44வது ஆர்டிகிள் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா டு செக்யூர் ஃபார் த சிட்டிசன் எ யூனிஃபார்ம் சிவில் கோட் த்ரூ த டெரிட்டரி ஆஃப் இந்தியா. இந்திய குடிமக்களை பாதுகாக்கிறதுக்கு இந்தியா முழுவதும் ஒரே வகையான சட்டங்கள் இயற்றப்பட வேண்டும். சரிங்களா, அப்போ இந்திய மக்களை பாதுகாக்கிறதுக்காக இயற்றப்படக்கூடிய சட்டம் இந்தியா முழுவதும் ஒரே மாதிரி இருக்கணும். இப்போ சுப்ரீம் கோர்ட்டில் போய் ஒரு கேஸ் போடுறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அங்கே கொடுக்குற தீர்ப்பு அந்த சட்டமானது எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்தியா முழுவதும் அது பொருந்தணும். சரிங்களா, அதில் தான் வந்து ஆர்டிகிள் 44 சொல்லுது. சரியா, அப்போ வழக்கம் போல் பாலிட்டியில் ஒரு கொஸ்டின். அப்போ நம்ம எல்லா ஆர்டிகிள்ஸுமே ஓரளவுக்கு இம்பார்ட்டன்ட் ஆர்டிகிள்ஸ் எல்லாத்தையுமே படிக்கணும். சரிங்களா, அடுத்தது which of the following novels of Kamleshkar was awarded the சாகித்ய அகாடமி அவார்ட் 2023? இப்போ இந்த நாவல் நீங்கள் புக் அண்ட் ஆத்தரில் எடுத்துக்கிட்டாலும் சரி, இல்லை அப்படின்னா அவார்ட்ஸில் எடுத்துக்கிட்டாலும் சரி, ஆனால் இது ஒரு ஸ்டாட்டிக் ஜிகே. ஏன்னா 2023 கேட்டிருக்காங்க. சரியா, கீழ்கண்ட எந்த நாவல் இருக்குது 2003 கமலேஷ்கர் சாகித்ய அகாடமி விருது பெற்றார் அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. என்ன புக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கிட்னே பாகிஸ்தான். சரியா, கிட்னே பாகிஸ்தான். அப்போ உங்களுக்கு புக் அண்ட் ஆத்தர் அப்படி இல்லை அப்படின்னா அவார்ட்ஸ். சரிங்களா, இந்த அவார்ட்ஸ்ன்னு போகிறப்போ 2023 சாகித்ய அகாடமி அவார்டு. சரிங்களா, இப்போ சாகித்ய அகாடமி அவார்டை ஃபுல்லாக நம்ம படித்து வச்சுக்கிறணும். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இம்பார்ட்டண்டான நாவல்ஸ் புக் அண்ட் ஆத்தர்ஸ்லையும் கமலேஷ்கர் எழுதின புக்கு என்ன அப்படின்னு படிச்சிருந்தீங்க அப்படின்னாலும் இதுக்கு ஆன்சர் போட்டுடலாம், கிட்னே பாகிஸ்தான். சரி, அடுத்த கொஸ்டின். விச் ஆஃப் த ஃபாலோயிங் இன்ஸ்டிடியூட்ஸ் வாஸ் ஃபவுண்ட் பை எம்ஜி ரானடே அண்டு ஜிவி ஜோஷி? சரிங்களா, மறுபடியும் ஹிஸ்ட்ரி இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட்டில் ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பூனா சர்வஜனிக் சபா இதை தான் தோற்றுவிச்சிருக்காங்க. யாரெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா எம்ஜி ரானடே அண்டு ஜிவி ஜோஷி. அப்போ இதுலேயும் ஸ்டாட்டிக்காக தான் கேட்குறாங்க உங்களுக்கு. அப்போ இந்த சபை யார் தோற்றுவிக்கப்பட்டா? சரிங்களா, ஃபவுண்டர், தோற்றுவித்தவர், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அது என்ன சபை அல்லது என்ன ஆர்கனைசேஷன், அப்புறம் இயர், இதை படித்து வச்சுக்கிறணும். சரிங்களா, அப்போ மறுபடியும் ஹிஸ்ட்ரியில் ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அடுத்தது ரோஷன் குமாரி, அடுத்து சோவனா நாராயணன், மாயா ராவ் அண்டு குமுதினி லாக்கியா
ஆர் எமினன்ட் டேஸ் ஆர்டிஸ்ட். சரிங்களா, ரோஷன் குமாரி, சோபனா நாராயணன், மாயா ராவ் மற்றும் குமுதினி லேக்கியா ஆகியோர் எந்த துறையில் சிறந்து விளங்குகின்றனர் அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இவங்க எல்லாமே டான்சர். எதில் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கதக் டான்சர்ஸ். சரிங்களா, கதக். அப்போ மறுபடியும் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா டான்ஸ்லேருந்து ஒரு கொஸ்டின், டான்ஸோட ஃபேமஸ் பர்சனாலிட்டிஸை கொடுத்துருக்காங்க. சரிங்களா, அடுத்த கொஸ்டின். ராணி மாச்சியா இஸ் எ டேஸ் ஃபோக் டான்சர் ஹூ வாஸ் அவார்டட் பத்மஸ்ரீ இன் 2023. 2023 பத்மஸ்ரீ அவார்டுனாலும் ஓகே, இல்லை அப்படின்னா இவங்க ஒரு ஃபோக் டான்சர். சரிங்களா, இப்போ டான்ஸில் எடுத்துக்கிட்டாலும் சரி. சரியா, யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா உமா தத். இவங்க தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2023 பத்மஸ்ரீ விருது வாங்கின எந்த நடனத்தில் சிறந்து விளங்கியிருக்காங்க அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. உமா தத் அப்படின்ற ஒரு நடனம். சரிங்களா, வேற லம்பாடி கொடுத்துருக்காங்க, குசாடி, திம்சா. இப்போ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃபோக் டான்ஸ். சரிங்களா, உமா தத் அப்படின்ற ஒரு நடனக்கலையில் சிறந்து விளங்கினவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ராணி மாச்சியா. உங்களுக்கு பத்மஸ்ரீ அவார்டு 2023 கொடுத்துருக்காங்க. சரியா, இதை நீங்கள் அவார்ட்ஸில் பத்மஸ்ரீ அவார்ட்ஸ் 2023 கரண்ட் அஃபேர்ஸில் எடுத்துக்கிட்டாலும் சரி, இல்லை அப்படின்னா டான்ஸில் எடுத்துக்கிட்டாலும் சரி, ஃபோக் டான்ஸில் எடுத்துக்கிட்டாலும் சரி. நான் மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபோக் டான்ஸ்லாம் நீங்கள் படிச்சிருக்க மாட்டீங்க, அதனால் இது ஒரு நீங்கள் அவார்ட்ஸாகவே எடுத்துக்கலாம். சரிங்களா, சரி. அடுத்தது, வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் அ டெபிட் கார்டு அண்டு கிரெடிட் கார்டு? எக்கனாமிக்ஸில் மறுபடியும் ஒரு கொஸ்டின். டெபிட் கார்டுனா என்ன, கிரெடிட் கார்டுனா என்னன்னு கேட்டிருக்காங்க. நம்ம யூஸ் பண்ணுற ஏடிஎம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டெபிட் கார்டு. சிலர் கிரெடிட் கார்டுன்னு வச்சுருப்பாங்க. கிரெடிட் கார்டுன்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா, எவ்வளோ நாளும் ஒரு லிமிட் கொடுத்துருப்பாங்க, அந்த வித்தின் லிமிட்டுக்குள்ளே நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் மந்த்து அதுக்கு பே பண்ணணும். புரியுதுங்களா? அப்போ டெபிட் கார்டுன்றது என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெபிட் கார்ட்ஸ் வித்ட்ரா மணி டைரக்ட்லி ஃப்ரம் த பேங்க் அக்கௌண்ட். சரிங்களா, உங்கள் அக்கௌண்ட்டிலேருந்து பணத்தை எடுக்கிறதுக்கு பயன்படுத்தக்கூடியதுக்கு பேர் தான் என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா டெபிட் கார்டு. ஒயில் கிரெடிட் கார்டு அலோவ் பாரோவிங் அப் டு அ சர்டன் லிமிட். நம்ம கடனாக என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துருக்க லிமிட்டுக்குள்ளே, சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 20,000 கொடுத்துருப்பாங்க, சிலருக்கு 40,000 50,000ன்னு லிமிட் கொடுத்துருப்பாங்க. அந்த லிமிட்டுக்குள்ளே நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அப்போ டெபிட் கார்டுன்றது பற்ற அட்டை, நேரடியாக பணத்தை வங்கியிலிருந்து பெற்றுக்கொள்ளலாம். சரிங்களா, கிரெடிட் கார்டுன்றது கடன் அட்டை, பேர்லேயே இருக்கு பாருங்க, கடன் அட்டை, குறிப்பிட்ட அளவு கடனாக பெற்றுக்கொள்ளலாம். சரிங்களா, ஒரு லிமிட்டுக்குள்ளே நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஏதாவது பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அப்போ டெபிட் கார்டுக்கும் கிரெடிட் கார்டுக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்றது ஒரு எக்கனாமிக் கொஸ்டின். சரி, அடுத்தது, த கான்ஸ்டியூஷன் ஆர்டர் பில் 2022 ஷெட்யூல் ட்ரைப்ஸுக்காக போடப்பட்ட 2வது அமெண்ட்மெண்ட் ஹேஸ் இன்க்ளூடட் நரிக்குறவன் அண்ட் குருவிக்காரன் கம்யூனிட்டிஸ் இன் த லிஸ்ட் ஆஃப் ஷெட்யூல் ட்ரைப்ஸ் ஆஃப் விச் ஸ்டேட்? இந்திய அரசியலமைப்பின் பழங்குடியினருக்கான 2வது சட்ட திருத்த மசோதா 2022 படி நரிக்குறவர்கள் மற்றும் குருவிக்காரன் இந்த ஜாதி பிரிவினரை பட்டியலின பழங்குடியினர் எஸ்டியில் எந்த மாநிலத்தை சேர்க்குறாங்க, அவங்க எந்த மாநிலத்தை சார்ந்தவங்க அப்படின்ற மாதிரி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. பேர்லேயே உங்களுக்கு தெரியுது, நரிக்குறவன் அண்ட் குருவிக்காரன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாடு. இப்போ மறுபடியும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்தியன் பாலிட்டி கான்ஸ்டியூஷன்லேருந்து ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. சரி, அடுத்தது, which group of musicians were awarded by Bharat Ratna from the following as of May 2023? சரிங்களா, அப்போ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கரண்ட் அஃபேர் கொஸ்டின். சரிங்களா, அப்போ மே 2023 படி கீழ்கண்ட எந்த இசைக்கலைஞர்களுக்கு பாரத் ரத்னா விருது வழங்கப்பட்டது? யாருக்கெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பண்டிட் ரவிசங்கர் அண்ட் பண்டிட் பீம்சன் ஜோஷி. இவங்க 2 பேர்த்துக்கு தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு 2023 மே மந்த்து பாரத் ரத்னா விருது வழங்கியிருக்காங்க. இப்போ மியூசிஷியன்ஸ், சரிங்களா, ஃபேமஸ் மியூசிஷியன்ஸ் எல்லாருமே மியூசிஷியன்ஸ் தான். ஆஷா போஸ்லே சிங்கரு. சரிங்களா, அப்போ மியூசிஷியன்ஸ் எல்லாருமே கொடுத்துருக்காங்க. ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கரண்ட் அஃபேர் ரிலேட்டடான அவார்டு கொஸ்டின். சரிங்களா, சரி. அடுத்தது, விச் ரிவர் இஸ் ஆல்சோ நோன் அஸ் சாங்போ? சாங்போ என்று அழைக்கப்படும் நதி எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. எந்த ஆறு சாங்போ என்று அழைக்கப்படுகிறது? எது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பிரம்மபுத்திரா. சரியா, அப்போ ரிவர்ஸில் ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. எதில்? ஜாகிரஃபியில். சரிங்களா, அடுத்தது 24. இதுவும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரிவர் கொஸ்டின் தான். வாட் இஸ் த டெஸ்டினேஷன் ஆஃப் த வாட்டர் ட்ரைன்ட் ஆஃப் த நைல் ரிவர்?
நைல் நதி இறுதியாக எங்கே போய் கலக்குது அப்படின்ற மாதிரி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. என்ன கொஸ்டின் ஆன்சர் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மெடிட்டேரியன் சி, மத்திய தரைக்கடலில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கலக்குறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ஜாகிரஃபியில் ரிவர்ஸ்லேயே உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அங்கேயும் பார்த்தீங்க அப்படின்னா ரிவர்ஸில் தான் கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. லூனி ரிவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதாவது டெசர்ட் பாலைவனத்திலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாதியில் மறைஞ்சு போகிறது எது அப்படின்னு பார்த்துருந்தோம். சரிங்களா? அப்போ ஜாகிரஃபியில் ரிவர்ஸ்ன்றது ஒரு இம்பார்ட்டண்டான டாபிக். புரியுதுங்களா? சரி, அடுத்து 25 ஆர்டிக்கிள் 149 ஆஃப் த கான்ஸ்டியூஷன் டீல்ஸ் வித் 149வது விதி, இந்திய அரசியலமைப்பின் விதி 149 எதை பற்றி கூறுகிறது அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா த டியூட்டிஸ் அண்ட் பவர் ஆஃப் த கண்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜெனரல் ஆஃப் இந்தியா, இந்தியாவின் தலைமை கணக்கு தணிக்கையாளரோட கடமைகள் மற்றும் அதிகாரங்களை பற்றி கூறுகிறது. அப்போ இதுவும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பாலிட்டி ரிலேட்டட் கொஸ்டின். இப்போ இந்த கொஸ்டின் நம்ம அனலைஸ் பண்ணதில் பார்த்தீங்க அப்படின்னா என்னெல்லாம் கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வழக்கம் போல் 2ஆக பிரிச்சுக்கிடுவோம். ஸ்டாட்டிக் ஜிகே, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சப்ஜெக்ட் ஜிகே. ஸ்டாட்டிக் ஜிகேல உங்களுக்கு என்னென்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படின்னா ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டடாகவே 3 கொஸ்டின் கேட்டாங்க. சரிங்களா? ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டடாகவே 3 கொஸ்டின். விராட் கோலி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் ஃபிஃபா பார்த்தீங்கன்னா அண்டர்-17 உமன் வேர்ல்டு கப்பு அதை வச்சு ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. சரிங்களா? அப்போ மொத்தம் 3 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அப்புறம் புக் அண்ட் ஆத்தரில் நம்ம ஒரு கொஸ்டின் மட்டும் எடுத்துக்குவோம், மீதி எல்லாமே அவார்ட்ஸில் கொண்டு போயிடுவோம். சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டான்ஸு, ஃபோக் டான்ஸ்லேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3 கொஸ்டின். இதில் 2 கொஸ்டின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டான்ஸ் ரிலேட்டடு, இன்னொன்று அவார்ட்ஸு. ஏன்னா கடைசியாக இருக்கிறதுல வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவார்டை வச்சு தான் கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் ரிலீஜியஸ் பிளேஸு, உத்தரப்பிரதேசில் இருக்கக்கூடிய பிரிக் டெம்பிளை பற்றி கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. ரிலீஜியஸ் பிளேஸில் ஒரு கொஸ்டின். சரிங்களா? இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேண்ட்ரின் லாங்குவேஜ், சரியா, கல்ச்சரில் லாங்குவேஜை வச்சு ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. எந்த மொழி எங்கே பேசப்படுது அப்படின்ற மாதிரி ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவார்ட்ஸ். சரிங்களா? அவார்ட்ஸை பொறுத்தளவு நீங்கள் எத்தனை கொஸ்டினாக எடுத்துக்கலாம் அப்படின்னா மீதி இருக்கக்கூடிய 3 கொஸ்டினுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அவார்ட்ஸு தான். சரியா? அடுத்து டைரக்ட் கரண்ட் அஃபேராக ஒரு கொஸ்டின். அப்போ டோட்டலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா 4, 6, 7, 8, 11, 12 கொஸ்டின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டாட்டிக் ஜிகே. இப்போ ஸ்டாட்டிக் ஜிகேல கேட்ட மொத்த கொஸ்டின் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 12. அடுத்து சப்ஜெக்ட் ஜிகேவை பொறுத்தளவு ஃபர்ஸ்ட் வந்து நர்வ் செல்லை பற்றி ஒரு கொஸ்டின், கோல்ஜி வெளியிட்டதை பற்றி கேட்டிருந்தாங்க. பயாலஜியில் ஒரு கொஸ்டின். அப்புறம் ஹிஸ்ட்ரி ரிலேட்டடாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்தியன் நேஷ்னல் மூவ்மெண்ட்டையும் சேர்த்துக்குவோம் ஹிஸ்ட்ரிலேயும். அப்படி சேர்த்தோம் அப்படின்னா இதில் ஒரு 4 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எக்கனாமிக்ஸில் மேக்ரோ எக்கனாமிக்ஸ் ஜிடிபி வச்சு ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. சரிங்களா? ஜிடிபி வச்சு, அப்புறம் டெபிட் கார்டு கிரெடிட் கார்டை வச்சு கேட்டிருந்தாங்க. அப்போ 2 கொஸ்டின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எக்கனாமிக்ஸில் கேட்டிருக்காங்க. இது போக வந்து பார்த்தீங்க அப்படின்னா சயின்ஸில் கெமிஸ்ட்ரியில் ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. கேலியம், சரிங்களா, பொட்டாசியம்னு ஆன்சர் கொடுத்தோம். அதில் ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. பாலிட்டியை பொறுத்தளவு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆர்டிகிள்ஸ் வச்சேவும் 2 கொஸ்டின் ப்ளஸ் அமெண்ட்மெண்ட்டு. சரிங்களா? கடைசியாக பார்த்தோம்னா இந்த குருவிக்காரன், நரிக்குறவர்கள் அதை வச்சு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. அப்போ மொத்தம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாலிட்டியில் 3 கொஸ்டின், அமெண்ட்மெண்ட்டு, பில்லு. சரிங்களா? இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 கொஸ்டின் ஆர்டிகிள்ஸ். ஒன்று வந்து கண்ட்ரோலர் ஆடிட்டரை பற்றி ஒரு கொஸ்டின் கடைசியாக பார்த்தோம். சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜாகிரஃபியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2மே ரிவர்ஸ் கொஸ்டின் தான். சரிங்களா? மொத்தம் 2 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. நைலை வச்சு கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சாங்போ அப்படின்ற பேர் இருக்கக்கூடிய நதி எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ இதில் டோட்டலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எத்தனை கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படின்னா 5, 6, 8, 12, 13. சரியா? அப்போ சப்ஜெக்ட் ஜிகேல மொத்தம் 13 கொஸ்டின். இப்போ போன தடவை நம்ம அனலைஸ் பண்ணுறப்பையும், அதாவது 2022 கொஸ்டின் அனலைஸ் பண்ணுறப்பையும் மோர் ஆர்லெஸ் உங்களுக்கு ஸ்டாட்டிக் ஜிகே 12 கொஸ்டின், சப்ஜெக்ட் ஜிகே 13 கொஸ்டின். சரிங்களா? அப்போ நம்ம
50% ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாட்டிக் ஜிகேவாகவும் 50% ஆஃப் கொஸ்டின் சப்ஜெக்ட் ஜிகேவாகவும் எடுத்துக்க வேண்டியதான். சப்ஜெக்ட் ஜிகே எப்படினாலும் நீங்கள் படிச்சிருவீங்க, ஸ்கூல் புக்கை யூஸ் பண்ணியோ இல்லை ஏதோ ஒன்று யூஸ் பண்ணி படிச்சிருவீங்க. ஆனால் இந்த ஸ்டாட்டிக் ஜிகே வெரி 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 இம்பார்ட்டன்ட். சரிங்களா? ஸ்டாட்டிக் ஜிகே இந்த மற்றவங்களோட நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி மற்றவங்களோட நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதிகமாக வேரியேஷன் காட்டுறது ஸ்டாட்டிக் ஜிகேல தான் காட்ட முடியும். நிறையா பேருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டாட்டிக் ஜிகே, அதாவது ஏன் ஸ்டாட்டிக் ஜிகேன்னு சொல்கிறேன் அப்படின்னா படித்தா மட்டும்தான் இது போட முடியும். ஆப்ஷன் எலிமினேஷன்லாம் எடுக்கிறது கஷ்டம். ஆனால் உங்களால் சப்ஜெக்ட் ஜிகேல ஆப்ஷன் எலிமினேஷன் மெத்தடை யூஸ் பண்ணி எடுத்துடலாம். சரிங்களா? அப்போ இந்த ஸ்டாட்டிக் ஜிகேன்றது ரொம்ப 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 முக்கியமான ஒரு ஏரியாவாக இருக்குது. சரியா? அடுத்த வீடியோவில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டாட்டிக் ஜிகேக்கு ஒரு ஷெடியூல் போட போகிறோம். சரிங்களா? ரிப்பீட்டடாக ஸ்டாட்டிக் ஜிகேல அதிகமாக என்னெல்லாம் கேட்குறாங்க அப்படின்றத வச்சு ஸ்டாட்டிக் ஜிகேக்கு ஃபஸ்ட்டு ஒரு ஷெடியூல். இந்த ஷெடியூல் படி என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் இந்த 12 கொஸ்டினை நம்ம கெயின் பண்ண போகிறோம். சரிங்களா? இந்த 12 கொஸ்டினுமே ஆன்சர் எடுக்க போகிறோம். எப்படி கொஸ்டின் கேட்டாலும் நம்ம ஆன்சர் எடுக்கணும். சரிங்களா? இப்போ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்டு. சரிங்களா? அதில் இருக்கக்கூடிய ஃபேமஸ் பர்சனாலிட்டிஸ் இதை தான் நம்ம படிக்க போகிறோம். சரிங்களா? இப்போ இதுக்கு டைரெக்டாக நான் தியரியை வச்சு உங்களுக்கு நடத்தி விடுவேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அதில் கொஸ்டின் அண்ட் ஆன்சர், இம்பார்ட்டண்டாக கொஸ்டின் அண்ட் ஆன்சர், அதுக்கு நீங்கள் பதில் சொல்கிற மாதிரி இருக்கும். அதை வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே படிக்க போகிறோம். சரிங்களா? இதுதான் அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம ஸ்டாட்டிக் ஜிகே ஃபுல்லாகவே அந்த 12 மார்க்குக்கு என்ன கேட்டாலும் போடுற மாதிரி ரெடி ஆகிக்கிறணும். சரிங்களா? ஸ்டாட்டிக் ஜிகேல மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் முடிச்சிட்டோம் அப்படின்னா அடுத்து டான்சஸ் படிப்போம். சரிங்களா? இப்படி கண்டினியூவாக என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா படிக்க போகிறோம். சரிங்களா? இப்போ உங்களுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அனாலிசிஸ், இப்போ டைரெக்டாக இந்த வீடியோ பார்க்குறவங்க இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 2022 நடந்த எம்டிஎஸோட இதையுமே அனலைஸ் பண்ணி போட்டிருப்பேன். சரிங்களா? அதையும் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். இப்போ ஸ்டாட்டிக் ஜிகேவோட இம்பார்ட்டன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்றது உங்களுக்கு புரியும். சரிங்களா? இப்போ நம்ம இந்த 12 கொஸ்டினையும் எப்படியெல்லாம் கெயின் பண்ண முடியுமோ அது எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஷார்ட் பீரியடில் வித்தின் ஒரு 15 டேஸ்க்குள்ளே நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஸ்டாட்டிக் ஜிகே எல்லாத்தையுமே படித்து முடிக்க போகிறோம். சரிங்களா? இப்போ நீங்கள் ஸ்டாட்டிக் ஜிகேக்கு படிக்கிறதுக்கு தயாராகிக்கங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.